தற்கொலை எண்ணத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக சென்னையில் விழிப்புணர்வு நடைபயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக தற்கொலை தடுப்பு நாள் ஆண்டுதோறும் செப்டம்பர் 10ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி சென்னை பெசன்ட் நகரில் தற்கொலைக்கு எதிரான 3 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு நடைபயணத்தை நடிகர் சித்தார்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜே. ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 80% நிறைவடைந்து இருப்பதாக தெரிவித்தார். சென்னையில் சாலையோரம் கொடிக்கம்பங்களை நட்டு வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஜூன் 18ஆம் தேதி அவ்வப்பொழுது விட்டு விட்டு மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அதில் எல்லா சப்வேஸும் இது வரைக்கும் நமக்கு ஹைவேஸாக இருக்கட்டும் இல்லையா எங்களோட சப்வேஸாக இருக்கும் தண்ணி தேங்காதவன்னா இருந்ததுக்கு. பெருங்குடி, மடிப்பாக்கம், மதனந்தபுரம், முகலிவாக்கம், அதே மாதிரி ராமாபுரம் போன்ற பகுதிகளில், அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வலசரவாக்கம், அம்பத்தூர், மணலி போன்ற பகுதியில் பல்வேறு பணிகள் செய்கிறதுனால இந்த ரோட் கட்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. தனிப்பட்ட முறையில் குடிநடவர்கிட்டையும் சொல்லியிருக்கோம் தட் இந்த மாதிரி எல்லாமே அப்ரூவல் இல்லாமல் பண்ணக்கூடாது. பல சம்பவங்கள் ஏற்கனவே பேனர் விழுந்த சம்பவங்கள் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடிய சம்பவங்கள் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் தவிர்ப்பதற்கு யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்க. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் சித்தார்த்திடம் இந்தியா பெயர் மாற்றம் குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. எந்த பெயரை யார் வைத்தார்கள் என்பது தேவையில்லாதது என்று பதிலளித்தார். நம்ம எல்லாருமே இந்தியாவில் மெட்ராஸ், தட் இஸ் சென்னையில் கூடியிருக்கோம். அங்கே நடக்கிறது, அதாவது வாக்கிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே எந்த பேர் யார் வச்சாங்கங்கிறதுலாம் தேவையில்லாத அணி. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி. இப்போ ஆப்ரேஷன் பண்ண பின்னாடி தான் அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை. இந்த குழந்தை தான் அவங்க பிறந்தது. எங்கள் ஏரியாவில் டெய்லி மின்சார ப்ராப்ளம் தான். 1 கிலோமீட்டர் தூரம் போய் தண்ணி தூக்கிக்கிட்டு சமைச்சு சாப்பிட்றோம். கஷ்டமாக இருக்குது. திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள்.